ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அருமையான சுவையான செட்டிநாடு ஸ்டைல் நண்டு மசாலா. நல்ல கரெக்டான ஸ்பைசஸ் சேர்த்து நல்ல மசாலா அரைச்சு இந்த அருமையான நண்டு மசாலா செய்கிறோம். வீடே மணக்கிற வாசனையோட சும்மா கமன்னு டேஸ்ட் அப்படி இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்போ நண்டு வாங்கினாலும் இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. நான்வெஜ்லேயே சீ ஃபுட் ரொம்ப நல்லது. அதில் இந்த நண்டுலெல்லாம் நல்ல கால்சியம் இருக்குது, ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இந்த மாதிரி நல்ல ஒரு நண்டு மசாலா செய்யும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இந்த நண்டு மசாலாவோட நெத்திலி மீன் வறுவலும் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ அருமையான சுவையான நண்டு மசாலா, செட்டிநாடு ஸ்டைல் நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நண்டு வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம் இருக்கும். இப்போ மசாலா வறுத்து அரைச்சிடலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான பேன் வச்சாச்சு. இதில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்தது ஒரு ஃபுல் டீஸ்பூன் மிளகு, கூடவே சோம்பு ஒரு டீஸ்பூன், அடுத்ததாக வர கொத்தமல்லி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுத்து விட்டுட்டு அப்புறம் மற்ற பொருட்கள் சேர்த்து வறுத்துக்கலாம். இங்கே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. அதாவது இந்த பொருளெல்லாம் நல்லா வறுபட்டு வாசனை வரணும், கரிஞ்சிடக்கூடாது. ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுட்டு அடுத்தது மிளகாய் சேர்த்துக்கிறேன். இங்கே ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்தாச்சுங்க. துருவன தேங்காய்னா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. நல்லா வறுத்து விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம், அதாவது அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கலர் மாறிடுச்சு, தேங்காவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு வறுத்த பொருட்களை கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். இப்போ இங்கே ட்ரை ஸ்பைசஸை வறுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறோம். இதை கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சி வச்சுக்குவோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி இதோட சேர்த்து அரைக்கும் போது நல்லா அரைப்படும், அந்த மல்லியெல்லாம் நல்லா அரைப்படும். இப்போ அதே பேன் ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க. நம்ம மற்ற பொருட்களை வதக்கி அரைச்சிருவோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 10 to 12 பல் பூண்டு, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நிறச்சி நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடுவோம். பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாதிரி வரணும். பாருங்கள், நல்லா கலர் மாறினது தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்குவோம். ஒரு 2 சின்ன தக்காளியை சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க. நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கி வரட்டும். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஏற்கனவே நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருக்கிற அந்த பொருட்களோட வதக்குன இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சாச்சுங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். இதில் நல்ல ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துருவோம். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வரட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு விட்டுருவோம். அடுத்ததாக கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருவோம். கூடவே 2 பச்சை மிளகாயும் சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயில் காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கும்போது அந்த குழம்பு திக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த மசாலா விழுதை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம்.
உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அகைன் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இந்த கடாய்க்கு மூடியை போட்டு விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மசாலா கொதித்து பச்சை வாசனை போய் குழம்பு வாசனை வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இங்கே ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விட்டாச்சு. பாருங்கள், அந்த கிரேவி திக்காயிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சிருக்கு, நல்ல குழம்பு வாசனை கமகமன்னு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி ரெடியாக எடுத்து வச்சிருக்கிற அந்த நண்டு பீசஸை கம்ப்ளீட்டாக அடுக்கி விட்டுருவோம். டக்குன்னு மொத்தமாக கொட்டி விடாமல் அப்படியே அங்கங்கே அப்படியே அடுக்கி விடுங்க. அந்த மசாலா பிடிச்சு நண்டு நல்லா வெந்து வரணும். கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சிருந்த எல்லா நண்டும் நம்ம குழம்புல இப்போ சேர்த்தாச்சு. அப்படியே ஜென்டிலாக அந்த மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. மசாலா பிடிச்சு நண்டு நல்லா வெந்து வரணும். ஸோ மசாலாவோட நல்லா கம்ப்ளீட்டாக கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவி திக்காக தெரிஞ்சால் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே சுடுதண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். இனி அகைன் இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டு நல்லா ஒரு 10 to 12 நிமிஷம் கொதிக்க விடுவோம். நண்டு நல்லா வெந்து வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நண்டு நல்லா வெந்துருச்சு. அந்த கலர் மாறினது தெரியுது பாருங்கள். அந்த நம்ம ப்ளூ கிராப் இங்கே போட்டோம், நல்லா அந்த ரெட் கலராக மாறி இருக்கு. அவ்வளோதான், நண்டு நம்மளுக்கு குயிக்காக வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபைனலி கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான செட்டிநாடு ஸ்டைல் நண்டு மசாலா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி தான் இது. டக்குன்னு அந்த மசாலா அரைச்சி நம்ம தாளித்து விட்டுட்டா போதும். கமகமன்னு அருமையான சுவையான நண்டு மசாலா ரெடி ஆயிரும். இது பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலாவும் நண்டும் சேர்ந்து செம்மையாக இருக்குங்க. நான் இன்னைக்கு நல்ல இந்த ஹெல்த்தியான நண்டு மசாலா கிரேவி கூடவே நெத்திலி மீன் வறுவலும் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நெத்திலி மீன் வறுவலோட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். வீக்கெண்டில் சமைக்கிறதுக்கு ஒரு அருமையான கிரேவி இது. இந்த நண்டு மசாலா கிரேவி ஹெல்த்தியும் கூட. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி. புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ஜம்முன்னு செஞ்சு அசத்திடலாம். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.